நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது. அம்மா நீ பேசாம இரு. நான் பெத்த பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அந்த சங்கடத்தை என்னால மறக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் அந்த மனுஷனை ஒதுக்கி வச்சீங்க. ஆனா மறுஜன்மம் கொடுத்தது பாலாக்கா தான். அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட இங்க யாருக்கும் ஆகல. ஓ, நீங்க எல்லாரும் சொந்தக்காரங்களாச்சே, அதனால நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவ. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட பொண்ணு என்னோட புருஷன், அதுலதான் என் கவனம் இருக்கு. அப்படின்னா உன் புருஷனையும் பொண்ணையும் கூட்டிட்டு உனக்கு பிடிச்ச இடத்துல போய் இருந்துக்கோ. எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும் தான் நான் இங்க இருக்கேன். அதுக்கு தடையா யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போலாம். காரணம், என்னோட அக்கவுண்ட்ல இருந்துதான் இந்த வீட்டுக்கு வாடகை வருது. இதை நீ அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வெளிநாடுக்கு போய் அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் அங்க சந்தோஷமா வாழ்ந்தப்போ நாங்க இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுவும் எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கிறப்போ வாடகை வீட்டுல இருக்கோம். மொளவு காட்டு வீட்டை லீஸ்க்கு கொடுத்தப்போ வந்த பணத்துல இருந்து 3ல் 1 பங்கு எங்க கிட்ட கொடு. நானும் என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டை விட்டு போறோம். இப்போதைக்கு யாருக்கும் எந்த பங்கும் கொடுக்க போறது இல்ல. அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை கேட்காம இருந்தா தான் நல்லது. நீங்க இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. இல்ல ஷா, வேண்டாம் சொல்றேன்ல. பேசும்போதும் ஆர்கியூமெண்ட் பண்ணும் போதும் ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாம நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு. வாங்க நம்ம போலாம். அத்தை, என் பொண்ணு மேல ரூம்ல இருக்கா. நேரத்துக்கு நேரம் அவ கரெக்டா சாப்பிடறாளா இல்லையான்னு பாருங்க. பங்கு பிரிக்கிறத பத்தி இதுக்கப்புறம் இந்த வீட்டுல பேசவே கூடாது. அப்படி பண்ணா ஒரு பங்க பாலாக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சுமேஷ், அதோ வர. இவன் பயப்படுற மாதிரி நடிக்கிறானா இல்ல இவனுக்குள்ள உண்மையிலே பயம் இருக்கா? அவன் வாழறதுக்கு கத்துக்கிட்டான் அத்தை. இப்ப அவன் சொன்னதை கேட்டீங்கல்ல. பங்கு பிரிக்கிறத பத்தி பேசவே கூடாதுன்னு சொன்னான்ல. பாலாக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம், ஆனா வேணுவோட பசங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா கடவுள் தண்டிக்க தான் போறாரு. இவ்வளவு நேரம் ஆகியும் அம்மா இன்னும் கோர்ட்ல இருந்து வரவே இல்ல. அதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா. நீ அங்க போய் பாத்துட்டு வரியா? எப்பவுமே உங்க கூட இருக்க தெய்வம் தானே கூட போயிருக்காங்க. தீர்ப்பு என்னாச்சுன்னு கால் பண்ணி கேளு. கால் பண்ணும்போது தீர்ப்பு அவங்களுக்கு எதிரா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பயத்தினாலதான் பிரீத்தி ஆண்டிக்கு கால் பண்ணல. அவங்கள கூட்டு போக தான் நான் இங்க இருக்கேன்ல. என்ன கூட்டிட்டு போனா அவங்களுக்கு அவமானம். அதான் எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல. இந்த அவமானத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும் தான்டா. கூட இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் பிரீத்தி ஆண்டி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க அவ்வளவு திறமைசாலினா அம்மா இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துட்டோம். அம்மாக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுக்கு நீதான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கான தண்டனை நான் தான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அம்மா உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணது அவங்க தப்பா? பிரீத்தி ஆண்டி வந்துட்டாங்க. அந்த கார்ல அம்மா இல்லனா அவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ மட்டும் தான் தனியா இருக்கணும். லஞ்சம் வாங்கினதுக்கு எவிடன்ஸ் இல்லாததால கோர்ட் அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க. அம்மா, இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்த வில்ல எங்க?
இப்போதைக்கு அதை பத்தி பேசி அவனை கவலைப்பட வைக்க வேண்டாம். அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்காமா. ஆனா அதை வெளிக்காட்டாம இருக்கான். வர்றதுக்கு லேட் ஆனதுனால உங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னதுக்கு என் மேல ரொம்பவே கோவப்பட்டான். இது என்ன பிரீத்தி ஆண்டி? இது என்னோட சார்பா ஒரு gift. வாங்க. அந்த 2 லட்சம் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடியாததால பாலாக்கு தண்டனை கிடைக்கல. இதுக்கப்புறமாவது உன் அம்மா சொல்ற பேச்சு கேளுப்பா. நீயே குடு பாலா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது நிறைவேறிடுச்சு. அதுக்காக தான் நான் இப்ப இதை கொடுக்குறேன். ஒருவேளை தண்டனை கிடைச்சு நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பசங்களுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அகிலா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அம்மாவை கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் கிளம்பலாம்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாருக்கும் பிரியாணி சமைக்க போறேன். அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். வாங்க, நம்ம சேர்ந்து சமைக்கலாம். சரிம்மா. இந்த வயசுலயே அந்த பணத்தை மேல வச்சிருக்கிற ஆசை கண்டிப்பா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். தப்பான பிசினஸ் பண்றதுக்கு இதுக்கப்புறம் என் பையன் போகவே கூடாது. இந்த அம்மாக்கு மேல எந்த கோவமும் இல்ல. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன்ப்பா. அம்மாங்கிற முறையில உன்னை பத்தி நினைச்சு பெருமைப்படுறதுக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பு நீ எனக்கு பண்ணி தரணும். இந்த கேஸ்ல பாலாவால தப்பிக்க முடியுமான்னு அந்த வக்கீலுக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. நான் வக்கீல்கிட்டயே தைரியமா இருங்க, வெற்றி நமக்கு தான் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா கேஸ் ஜெயிக்கிறதுக்கான பல பாயிண்ட்களை நான் தான் அவருக்கு எடுத்து கொடுத்தேன். அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு. இப்ப வீட்டுக்கு லேட்டா வந்ததுக்கு அதான் காரணம். இருந்தாலும் குடும்பத்துக்கு அவமானம் வராம போயிடுச்சு இல்லையா? பாலா தப்பு பண்ணலன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சதாலதான் அவ கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கட்சியில அதிகாரம் மிக்க என்ன மாதிரி ஒரு தலைவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால எந்த ஜட்ஜா இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆமா, நீ எந்த கட்சியோட தலைவரா இருக்க? காலையில காவி, மத்தியானத்துக்கு மேல கதறு, ராத்திரில வேற ஏதாவது வேஷம் போடுறியான்னு யாருக்கு தெரியும்? என்ன வேஷம் போட்டா என்னம்மா? பாலாவை கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே கொண்டு வந்துட்டோம்ல. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. யாருக்கு? பாலாக்கு தான். அப்படி சொல்றியா? ஒருவேளை அந்த வக்கீல் வந்திருப்பானோ? புதுசா ஏதோ கேஸ் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐடியா கேட்கறதுக்காக என்ன பார்க்க வந்திருப்பான். அட நீதானா? டேய் செல்லம், பாலாவை விஜிலன்ஸ் கோர்ட் விடுதலை பண்ணிருச்சுப்பா. நான் கேள்விப்பட்டேன். கோர்ட்ல அவங்க எப்படி தப்பிச்சிட்டாங்க?
அதிகாரத்துல இருக்க எல்லா ஆளுமே பாலாவுக்கு நெருக்கமா தானே இருக்காங்க. இங்க பாரு சுமேஷ், இத்தனை வருஷமா பாலா வழி மாறி போனதே இல்ல. பொருளைய கலப்பாம இருந்தாலே போதும். அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னு நானா சொன்னேன்? பாலாவோட பொண்ணுக்கு யார் பையனை கல்யாணம் பண்ண போறாங்க? ராதாகிருஷ்ணனோட பையனை தான். அந்த விஷயத்தை யார் முடிவெடுத்தா? அது ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானே. அகிலாவோட அப்பா வேணுவா இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லணும் இல்லையா? என்ன திடீர்னு சொந்த பந்தம்லாம் வேணும்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் அந்த பொண்ணுக்காக ஒரு சாக்லேட்டாவது நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தோம் கொடுக்கலன்றதெல்லாம் விஷயம் இல்ல. அகிலாவோட அப்பா இப்ப உயிரோட இல்லைன்ற காரணத்தினால நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் அவங்க கல்யாணமே பண்ணணும். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, நடக்கும்போது சொல்லுவாங்க. சொல்ல போனா லஞ்சம் வாங்கின கேஸ்ல இருந்து பாலா விடுதலை ஆயிட்டா. இதுக்கப்புறமா அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பிளானிங்காவும் சேஃபாவும் தான் இருக்கும். அவளுக்கு சப்போர்ட் பண்றதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி வாழணும்ன்ற அவசியம் எங்க யாருக்குமே இல்ல. அப்படியே சொல்ற, கண்டிப்பா அதுக்கான ஒரு காலம் வரும். நீ வேணா பாரா சுமேஷ், பாலா இதுக்கப்புறம் குதிரையை விட வேகமா ஓடி எல்லாருக்கும் ஒரு காட்ட போறா பாரு. இந்த கேஸ்ல ஜெயிச்சு நீங்க வேலைக்கு போறதுக்காக நான் உங்களுக்காக எத்தனை நேர்த்தி கடன் வச்சிருந்தேன் தெரியுமா? இதுக்கப்புறம் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நான் சிறப்பு பூஜையும் பண்ணிருந்தேன். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா என்ன? நம்பிக்கையும் சயின்ஸையும் தனித்தனியா பாக்குறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். எந்த ஒரு தொழிலுக்குமே எது ரொம்ப முக்கியமான விஷயம்? நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு தொழிலையும் ஜெயிக்க முடியாதுன்றது என்னோட நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நல்லபடியா வச்சிருக்கட்டும். நீங்க ரொம்ப கம்பீரமா தாசல்தாரோட வேலைகளை பொதுமக்களுக்காக செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். சரி, லேட் ஆயிடுச்சுமா, கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. என்னப்பா பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறீங்களா? நீ எங்கம்மா போற? பிரீத்தி ஆண்டி வீட்டுக்கு. பாட்டியும் கூட்டிட்டு போ. பாட்டியால பைக்ல உட்கார முடியாது. அப்படின்னா கார்ல போயிட்டு வாங்க. கார் டிரைவிங் எனக்கு பிடிக்காதுப்பா. நீங்க வாங்கப்பா, நம்ம ஒண்ணா போலாம். அப்பா கொஞ்சம் வேலையா இருக்கமா. அப்படின்னா நான் போயிட்டு வரேன். கல்யாணி, இப்ப எதுக்காக பிரீத்தியோட வீட்டுக்கு நீ போற? நான் நேத்துல இருந்து சித்து மாமாவுக்கு 4 தடவை கால் பண்ணிட்டேன். சித்து மாமா போன் எடுக்கவே இல்ல. 2-3 வாட்டி போன் பண்ணி நம்ம கால் அவங்க எடுக்கல அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு கால் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவர் பிஸியா இருக்கலாம்.
மாமா பிஸியா தான் இருக்காரான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதை தெரிஞ்சுக்க தான் நீ போறீன்னா அங்க போகவே வேண்டாம். நான் அங்க போறது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? நீ இத்தனை தடவை கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒருத்தவங்க வீட்டுக்கு நீ எதுக்காக போகணும்? மாமாவை பார்க்கதான். அவன் தான் உன்னை மதிக்கவே மாட்டானே, அவனை எதுக்காக தேடி தேடி போற? இதுக்கப்புறம் யாரும் அங்க இருந்து வராம நீயும் அங்க போக கூடாது. சொல்றேன், புரியல உனக்கு? மேல போ போன்னு சொன்ன. ஐயோ, நீ எதுக்குப்பா அவ மேல கோவப்படுற? அவளுக்காக நான் எத்தனை பேர் காலில் விழுந்தமா? அப்படி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கெல்லாம் கல்யாணி காரணம் இல்லையே. அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. சொல்ல போனா அதுக்காக நம்ம வேண்டான்னு நினைச்சவங்களோட காலையும் பிடிக்க வேண்டியது இருக்கும், மிரட்ட வேண்டியதா இருக்கும், அதுக்கு பதிலடியும் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம குழந்தைக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீ கோவப்பட்டதால அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. கடவுளே, இந்த பொண்ணால வேற என்ன பிரச்சனைலாம் வரப்போதோ தெரியலையே. கல்யாணி, நீ தூக்கி போடுறதெல்லாம் எங்க போய் விழுதுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவோட நெஞ்சில. நீ தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணல. 12 வருஷமா அவன் ஜெயில அனுபவிச்ச தண்டனையை விட பெரிய தண்டனையை தான் நீ என் பையனுக்கு கொடுத்துருக்க. அதோட வலி இன்னும் அவனை விட்டு போகல. அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். அது கூட புரிஞ்சுக்காம நீ உன் கோவத்துக்காக எது வேணாலும் பண்ணுவியா? என் பையனை இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்படுத்தின வை. இத்தனை நாளா உன் எல்லா ஆசைகளுக்கும் சப்போர்ட் பண்ண நானே உன்னை தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுங்க. எனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் கொடுத்துக்கோங்க. ஆனா ஜித்து மாமாவை பார்த்து அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன நீங்க தடுக்க கூடாது. ஜித்து மாமா எனக்கு இல்லைன்னு சொல்ற எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க யாரும் நினைச்சு பார்க்க முடியாத தண்டனைய எனக்கு நானே கொடுத்துப்பேன். என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? மதியத்துக்கு மேல கொஞ்சம் தலைவலிப்பா. ஃபீவர் ஒன்றும் இல்லையே? இன்னைக்கு காலையில ஒர்க் சைட் போகும்போது கொஞ்சம் வெயிலா இருந்தது, அதான் தலைவலிக்குது. உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். அது அப்படியே சரியாயிடும்பா. ஜித்து, ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக சிங்கப்பூர் போகணும்னு சொன்னல, இப்பவும் உனக்கு அந்த ஆசை இருக்கா? அங்க போறதுக்கு அம்மா சம்மதிக்கணுமேப்பா. அவ சம்மதம் இருக்கட்டும், படிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா? இந்த நேரத்தில் நான் படிக்க போயிட்டா உங்க பிசினஸ் ஓவர்லோட் ஆயிடும்பா. குழந்தைங்களுக்கு அவங்க ஆசைப்படுற படிப்பை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அப்பா தான் நான். உங்க வாழ்க்கையில என்னால கொடுக்க முடிஞ்ச பெரிய சொத்து அதுதான்ப்பா. உங்களுக்கு உதவியா இருந்ததால என்னோட கனவெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு பின்னாடி நீ சொல்லிடக்கூடாது இல்லையா? அம்மாவோட எதிர்ப்பை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். பசங்க எப்பவும் கூட இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா. ஆனா உனக்கு யூஸ் ஆகிற விஷயத்துக்காக தான் நீ அங்க போற அப்படின்னா அவ மனசு மாறிடும். அதான் நான் மாத்திடுறேன். 2 வருஷம் அங்க போய் படிச்சீன்னா உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும். நிறைய விஷயங்களை கத்துப்ப. பழைய விஷயங்கள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு உனக்கு புரிய வரும். அப்புறம் இன்னொரு பக்கத்துல இருந்து நம்மளை பத்தி நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
என்ன சொல்ற? அங்க இருக்க காலேஜில் உனக்கு அட்மிஷன் வாங்கி தரவா? வேண்டாம்ப்பா, நான் இங்கே இருக்கிறேன். அம்மா கையால் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நான் உங்க கூட ஒரு ஃப்ரெண்டாகவும் லேபராகவும் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிறது தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. லைஃப்ல கிடைக்க போற மிகப்பெரிய வாய்ப்பு தான்ப்பா இது. அப்பா அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காகலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பல விஷயங்களை நான் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்க கூட இருந்துக்கிறேன்ப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.